வெல்கம் டு வித்திமா கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி பார்க்கலாம். நான் அதுக்கு பச்சை பட்டாணி கிடைச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் காஞ்ச பட்டாணி ஊற வச்சு அது வேக வச்சுருக்கேன். குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுலேயே ஒரு உருளைக்கிழங்கும் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதுபோல் ஒரு 2 மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். பார்க்கலாம். சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். கடுகு போட்டுருக்கேன் நான். பாருங்க, அதில் கருவேப்பிலும் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அது வணங்கட்டும். பாருங்க, ஒரு வரமிளகாயும் போட்டுக்கிறேன். பாருங்க, அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் அஞ்சலைப்பட்டி ஸ்பூன் இருக்கும் அல்லவா, அதில் 2 ஸ்பூன் கணக்கு வரும் சோம்பு எடுத்துருக்கிறேன். இவ்வளவு பட்டை எடுத்துருக்கிறேன். இதில் 3 பச்சை மிளகாயும் போட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்க, அதில் 2 தக்காளியும் நான் போட்டுக்கிறேன். அது நல்லா வணங்கட்டும். பாருங்க, இந்த டைம் இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டு போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். காரத்துக்கு நான் ஆல்ரெடி 3 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். நான் இந்த ஸ்பூனில் இவ்வளவு மிளகா பொடி போட்டுக்கிறேன். நீங்கள்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் போட்டுருங்க. அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுப்போம். இதெல்லாம் வணங்கி வருது. நான் இவ்வளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டும். இவ்வளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அது ஒரு கொதி வந்துட்டு நான் பார்க்கலாம். பாருங்க, இந்த டைம் நான் அரைச்சிட்டு வந்தாலும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒன்று வணக்கி விட்டுற போகிறேன். அது நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசம்னு போகணும். அவ்வளவுதான். பச்சை வாசம் போச்சுன்னா இந்த குருமா வைக்கிறதுக்கு மேக்சிமம் நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் வேக வச்சிட்டோம்னா ஒரு 15 நிமிஷம் தான் நமக்கு இந்த குருமா வைக்கிறதுக்கு தேவைப்படும். அரிசியா முடிச்சு சப்பாத்தியோ இல்லைன்னா வெரைட்டி ரைஸ், எந்த வெரைட்டி ரைஸ் கூடயும் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் மேட்ச் ஆகும். சப்பாத்தி பூரி கூட நல்லா மேட்ச் ஆகும். கிரேவி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோட பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு. நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சிருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் அதை போட்டுப்போம். இதில் நம்ம தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. இது ஒரு 2 கொதி கொதிச்சிச்சுன்னா மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் மல்லித்தலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, இந்த குருமா சூப்பராக வந்துருக்கு. பார்த்தீங்களா? இவ்வளவு கெட்டியாக வருது. இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கு. இந்த குருமா சாப்பிடும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும். இது ஹோட்டல் ஸ்டைல் குருமானே வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு பேர் சப்பாத்திக்கு பூரிக்கு பரோட்டா கூடையில நல்லா மேட்ச் ஆகும். எல்லா வெரைட்டி ரைஸு கூடயும் இந்த குருமா நல்லா மேட்ச் ஆகும். சீக்கிரமாக வைக்கிற குருமா. வாங்க, நம்ம வீட்டில் சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.